குளிர்பானம் குடித்து சிறுமி உயிரிழந்த நிலையில் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் குரு தண்டபாணி வழங்க கேட்போம். குரு வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம் குரு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கனிக்கிளிப்பை கிராமத்தை சேர்ந்தவர் காவ்யா. இவர் அந்த பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நேற்று முன்தினம் கடந்த சனிக்கிழமை அன்று காவியா அங்கிருந்த கடையில் 10 ரூபாய் குளிர்பானம் வாங்கி குடித்துள்ளார். குடித்த சிறிது நேரத்திலேயே வாயில் நுரை தள்ளி மயக்கமடைந்துள்ளார். சிகிச்சைக்காக அவரை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற போது காவியா இறந்ததை மருத்துவர்கள் உறுதி செய்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இது தொடர்பாக திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளில் 10 ரூபாய் விற்கப்படும் குளிர்பானங்கள் தன்மை எவ்வாறு உள்ளது, அவை அதாவது அந்த உரிய தேதியில் அந்த குளிர்பானங்கள் விற்கப்படுகிறதா, எக்ஸ்பைரி டேட் உள்ள குளிர்பானங்களும் விற்கப்படுகிறதா என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த தீவிர சோதனை மேற்கொண்டார்கள். திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள ஒரு 10க்கும் மேற்பட்ட கடைகளில் குளிர்பானங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து தேதி காலாவதியான குளிர்பானங்களை அகற்றிவிடுமாறும், மேலும் குளிர்பானங்களின் தன்மையை அறிந்து பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி குரு தண்டபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.